இந்த செயல் வீரர் கூட்டத்தில் தலைமையேற்று நடத்துகிற நம்முடைய கண்ணியமிக்க மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் டாக்டர் பிருன்லால் சிங் அவர்களே, அன்புக்குரிய உதயம் அவர்களே, அன்புக்குரிய நவீன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிற நம்முடைய மாவட்டத்துடைய தேர்தல் பொறுப்பாளர், அன்புக்கும் பாசத்துக்குரிய எம்எல்ஏ அன்பு நண்பர் சொல்கிறப்பா ராஜகுமார் அவர்களே, அன்புக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக நம்முடைய தமிழகத்திற்கு பொறுப்பாளராக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிற ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே, வணக்கத்திற்கு மரியாதைக்கு உரிய அண்ணன் நம்முடைய அன்பு சகோதரர் சட்டமன்ற குழு உறுப்பினர் கிள்ளியூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே, அன்புக்கும் பாசத்திற்குரிய நாங்குநேரி சட்டப்பேரவை உறுப்பினர் ரூபியார் மனோகரன் அவர்களே, வணக்கத்திற்கும் மரியாதைக்கு உரிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் விஜய் வசந்த் அவர்களே, அன்புக்குரிய நண்பர் சேதுராமன் அவர்களே, அன்புக்குரிய இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கு பேர் சொல்ல ஆசைதான், நேரமில்லை, குறிப்பிட்ட நேரத்திலே நான் முடிக்க வேண்டும். மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் பேருடைய இளைஞர் காங்கிரஸ் பல்வேறு கிளை அமைப்புகளுடைய தலைவர்களே, இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை கட்டி காத்துக்கிற கன்னியாகுமரி மாவட்டம் காங்கிரஸ் கோட்டை, அதை காப்பாற்றுவோம் என்று இதற்கு பணி செய்கிற அடிமட்ட தொண்டர்கள் உயர்ந்த தலைவன் வரை பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வணக்கத்திற்குரிய இந்த இயக்கத்தின் நேரத்திலே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் நான் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். நம்முடைய காங்கிரஸ் ஆட்சி பெருந்தலைவர் காமராஜரோடு போயிட்டு சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேல் நாம் மாற்றுக் கட்சியோடு கூட்டணி வைத்துதான் ஆட்சி செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் நமக்கென்று ஒரு அதிகாரம் இல்லை. நம்முடைய மாவட்டம் குமரி மாவட்டம் காங்கிரஸுடைய எக்கு கோட்டை என்று சொல்லுகிறோமே தவிர நம்முடைய மாவட்டம் ஒரு ஒதுக்கப்பட்ட மாவட்டமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானாலும் சரிதான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானாலும் தான். ஆஃப்டர் காமராஜருடைய ஆட்சிக்கு பிறகு நம்முடைய டெவலப்மெண்ட்ஸை பார்க்கிற போது எந்த விதமான வளர்ச்சி இல்லை. நாம் வளர்ந்திருக்கிறோம், கல்வியிலே வளர்ந்திருக்கிறோம், கலாச்சாரத்திலே வளர்ந்திருக்கிறோம். இங்கே ரப்பர் அதிகமாக விளைகிறது, அதற்கென்று ஒரு ஃபேக்டரி தாத்தா என்று கேட்டால் கொடுக்கவில்லை. இங்கு அதிகமாக மீன் கிடைக்கிறது, அதற்காக ஒரு பெரிய கம்பெனியை மீன் சரி செய்யக்கூடிய ஒரு கம்பெனியை தார்கள் என்றால் தரவில்லை. இந்த மாவட்டத்தில் எத்தனையோ திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் புறக்கணிக்கப்பட்ட மாவட்டமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். இன்று ஏராளமான மக்கள் கூடியிருக்கிறார்கள், தோழர்கள் கூடியிருக்கிறார்கள், அன்புக்குரிய தோழிகள் வந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாவட்டத்துடைய எதிர்காலத்தை பார்க்கிற போது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும். அங்கே சாலையை பார்க்கிற போது நம்ம மாவட்டத்தை பார்த்தா சாலை ரொம்ப மோசமாக இருக்குது. மீனவருக்கென்றால் ஒரு மீனவர் ஆபத்தான நிலையில் இருக்கிற போது, கடலை மீன் பிடிக்கிற போது பிரச்சனை வந்தால் அதை அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு ஹெலிகாப்டர் தளம் இல்லை, நமக்கென்று ஒரு விமான தளம் இல்லை, நமக்கென்று எந்த விதமான முன்னேற்ற செய்திகளும் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் 4 வழிச்சாலை ஆரம்பித்து 10-15 ஆண்டுகளானது, இன்று கூட எந்த பணியும் முடிவதாக இல்லை. நஷ்டஈடுகள் மக்கள் அதை நம்பி சரி பரவாயில்லை, விளை நிலங்களோ வீடுகளோ எதையும் இழந்தாலும் நமக்கு நஷ்டஈடு கிடைக்கும், எதிர்காலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் என்று 4 வழிச்சாலையை கேட்டால் அந்த பணியும் நடக்கவில்லை. போக்குவரத்திலே பிரச்சனையால் எத்தனையோ விபத்துக்கள் மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அத்தனை பிரச்சனைகளும் சட்டமன்றத்தில் தொகுத்து கொண்டே இருக்கிறோம், அடையவில்லை. ஆனால் இன்று இந்தியா ஒட்டு பார்க்கிற போது நாம் வீழ்ச்சியில் இருக்கிறோம், நாம் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் பெற்ற சுதந்திரத்தை குறிப்பாக சொல்ல போனால் அன்புக்குரிய தலைவர் நேரு அவர்கள் முதல் பிரதமராக வந்தபோது மற்ற கட்சியெல்லாம் குற்றம் சொல்லுவாங்க. இன்னைக்கு பிஜேபி மோடி இன்று நம்மளை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு குண்டூசி செய்வதற்கு, ஒரு சட்டையை வைப்பதற்கு, ஒரு பின் செய்வதற்கு நமக்கு தகுதி இல்லாமல் இருந்தோம்.
நாம் வளர்த்தினோம், ஜனநாயகத்தை கொடுத்தோம், மக்கள் வளர்ச்சியை கொடுத்தோம், விஞ்ஞானத்தை வளர்ந்தோம், அத்தனையிலும் வளர்ந்தோம், தேசத்தை ஜனநாயக ரீதியாலே பாதுகாத்தோம். ஆனால் மோடி தேசத்துடைய ஒரு மோசமான மனிதன், மோசமான ஆட்சியை செய்து மோசமான சட்டத்திட்டங்களால் இன்று மக்கள் கஷ்டப்படுகிறதை பார்க்க. இதெல்லாம் சொல்லிதான் பல மணி நேரம் ஆகும். நம்ம ராஜேஷ்குமார் வருத்தப்படுவார், இவ்வளோ நேரம் பேசணும், நிறைய பேர் பேசணும். ஆனால் நாடு இனிமேல் மோடி வந்தால் நாடு இருக்காது, ஜனநாயகம் இருக்காது. தேசத்தை காப்பாற்ற வேண்டிய சூழலில் ஒரு பெரிய தலைவன் இந்த தேசத்தில் ஊரூராக நடந்து கொண்டிருக்கிறார். எங்கு சென்றாலும் எழுச்சி, இன்று சென்றாலும் வரவேற்பு. இனி நிச்சயமாக மோடியை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற கூட்டம் தயாராக இருக்கிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மோடியை விரட்டி அடிக்க வேண்டும், மண்ணிலே வைக்கக்கூடாது. பிஜேபி ஆட்சி இனி வரக்கூடாது, காங்கிரஸ் பேர் இயக்கம்தான் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக தியாகம் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறேன். வருகிற பாராளுமன்ற தேர்தல், வருகிற விளங்கோடு சட்டப்பேரவை தேர்தல் நமக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. என்னால் கடைகோடியில் இருக்கக்கூடிய நமக்கு நம்மை நம்புகிற அன்புக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களும், அன்புக்குரிய அகில இந்திய தலைவர் கார்கே அவர்களும், அன்புக்குரிய நம்முடைய ராகுல் காந்தி அவர்களும் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் காங்கிரசுடைய கோட்டை, எனக்கு அத்தனை ஆதரவும் செய்வார் நம்பிக்கை கொண்டிருக்கு. ஆகவே தான் சொல்கிறேன், இன்று பூத் கமிட்டியோ மற்ற கமிட்டிகள் போட்டிருக்கிறோம். அத்தனை பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும், சிறப்பு சேர்க்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்வேன், ரொம்ப எனக்கு பிடிச்சு போனது. நம்முடைய செல்வ பெருந்தகை மாநில தலைவர் அவர்கள் சொன்னார்கள், தைரியமாக சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருக்கிறது, இருந்தாலும் சொன்னார்கள் எதிர்காலத்திலே காமராஜர் ஆட்சி அமைப்போம், அதுதான் எங்கள் இலக்கு என்று சொன்னார். அவருக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லி, எதிர்காலம் நமக்கு இருக்கிறது, எதிர்காலம் நமக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை மக்கள் நம்புகிற, இன்று இந்தியாவே நம்புகிறது. தமிழகத்தில் முதன்மை மாவட்டமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக கொண்டு வர வேண்டும். காங்கிரஸ் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில், பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் உத்தரவாதம் வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.